வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் இந்த கேள்வி கேட்டிருந்தீங்க. இந்த சாலை விபத்துகளை தடுக்கிறதுக்கு நம்ம நிறைய பேர் இந்த ஆக்டிங் டிரைவர்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுறோம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த கேள்வி எப்போது ட்ராவல் பண்ணுறதுக்கு எது கரெக்ட் டைம், எது நல்ல மோட் டிரான்ஸ்போர்ட், இந்த ட்ராவலை பற்றி சில இந்த டிரைவர்ஸை பற்றி, ஏன்னா இந்த பார்த்த உடனே டயக்னோசிஸ் சொல்கிறதுல உங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குது அப்படிங்கிறதால நிறைய பேர் நீங்கள் மெசஞ்சரில் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருந்தீங்க. அதுக்கான பதில் தான் இந்த ஆடியோ. அது சொல்கிறதுக்கு முன்னாடி புவனம் அப்படிங்கிற ஒன்று சொல்கிறேன். புவனம் அப்படின்னா ஒரு மனிதர் எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னா கால்களால் நடக்கக்கூடிய தூரம் தான் போகணும். சில விதிமுறைகளை தாண்டி சில நேரங்களில் நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கலாம். அது விதிவிலக்குகளாக இருக்கலாம். பொதுவாக பயணங்களை தடுப்பது நன்று. அது மட்டும் இல்லாமல் இரவில் தனிப்பட்ட பயணங்கள், தனியாக கார் எடுத்து போகிறது, டிரைவர்ஸை வச்சு போகிறது, இந்த மேக்ஸி கேபில் போகிறதுலாம் தடுக்கலாம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுவும் ஒரு கிரேடட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் லைக் ட்ரெயின், ஒரு கிரேடட் பஸ். ஸோ அவங்களுக்கு வந்து டே டியூட்டியில் ரெஸ்ட் இருக்கும், நைட் டியூட்டி மட்டும் ஓட்டுவாங்க. அது மாதிரி இருந்தால் நைட் ட்ராவல் பண்ணலாம். தனியாக ஒரு ஃபேமிலியாக ஆக்டிங் டிரைவர் போட்டு ஓட்டுறது தவறான விஷயம். ஸோ இரவுகளை உங்கள் பயணம் விடலாம். வாட் இஸ் அ பெஸ்ட் டைம் டு ட்ராவல்? ஏர்லி மார்னிங் 5 o'clock ஒரு பெஸ்ட் டைம் டு ட்ராவல். இந்த ஆஃப்டர்நூன் நாப்ஸையும் நம்ம தடுக்கலாம். சிக் ஆக்டிங் டிரைவர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அவங்க கண்களை பார்த்தாலே தெரிஞ்சிடலாம். சில பேர் தூக்கமே இல்லாமல் அப்படியே கண் ரெட்டிஷாக இருக்கும், கருவளையங்கள் இருக்கலாம். பெருத்த தொப்பை இருக்கிறவங்களுக்கு தூக்கம் நல்லா இருந்திருக்காது. அவங்களோட லாஸ்ட் ட்ராவல் எப்போ பண்ணாங்கன்றதை நீங்கள் டிரைவரோட வாட்ஸ்அப் நம்பர் கிடைக்கும். லாஸ்ட் இன் ஸ்டேட்டஸ் பாருங்கள், அவங்க கடைசியாக எவ்வளோ நேரம் முழிச்சிருக்காங்கன்றதை பாருங்கள். நிறைய ஆல்கஹால் டிடெக்ஷன் கிட்ஸ் கிடைக்குது, அதையும் பயன்படுத்து. யோசிச்சு பாருங்கள், ஏரோப்ளேனில் போகும்போது அந்த பைலட் வந்து ஆல்கஹால் அனலைசர் டெஸ்ட்டை அண்டர்கோ பண்ண பிறகு தான் ஒரு விமானி தன்னுடைய பேசஞ்சர்ஸை கூட்டிகிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் டிவைஸிங் கிட்ட வந்து ஈஸிலி அவைலபிள் லைக் சுகர் டெஸ்ட் மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஏன் அப்படின்னா, இப்போ இது வந்து ஒரு கட்டட வேலைகளில் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மேஸ்திரிகள் எல்லாமே தன்னுடைய பெரியால்லாம் வந்து, ஏன்னா நிறைய பேர் பெரியால் மேலேருந்து விழுந்துடுறாங்க, அவங்களோட ரத்தத்தோட மது அளவை டெஸ்ட் பண்ணால். ஏன்னா இந்த மதுவால் தான் நிறைய டைம் விபத்துகள், அதாவது கட்டட இடத்துல விபத்துகளாக இருக்கட்டும், சாலை விபத்துகளாக இருக்கட்டும். ஏன் நம்மளுக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய டாக்டர் கூட ஆல்கஹால் டெஸ்ட் பண்ணலாம். ஏன் தப்பே கிடையாது. நம்ம உயிருக்கு மேலே என்னங்க இருக்குது? அப்படி வந்து மருத்துவர்களுக்கு இடையில மது பழக்கம் இல்லையா? மதுக்கு எதிரான போராட்டம்னு இல்லை. மது ஒரு கண்ட்ரோலாக இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. பட் கண்ட்ரோலை மீறி போகும் பொழுது, அது இல்லைன்னா கையில் நடுங்கும் பொழுது அங்கே ஒரு பிரச்சனை. என்ன டாக்டர் இப்படி சொல்லிட்டீங்க? அப்போது மருத்துவர்களுடைய பார்ட்டிஸில், மருத்துவரோட ஃபங்க்ஷன்ஸில் மது பழக்கம் இல்லவே இல்லையா? இல்லை மருத்துவர்கள் மருந்துக்கு அடிமையாகாமல் இல்லையா? எத்தனை சைக்காட்ரி ரீஹாபிலிட்டேஷன் லேப்ஸில், ஹோம்ஸில் டாக்டர்ஸே பேஷண்ட்டாக இருக்கிறாங்க. ஏன்னா டாக்டர்ஸும் மனிதர்கள் தான். சொசைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, ட்ராமா, மென்டல் ட்ராமா. ஸோ நமக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவருக்கும் இதை சில டெஸ்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஸோ ஏன்னா ஆப்ரேஷன் பண்ண போகிறது நம்ம குழந்தையாக இருக்கலாம், நம்ம அப்பாவாக இருக்கலாம், நம்ம அம்மாவாக இருக்கலாம். அதே மாதிரி ஆட்டோ ஓட்டுநர்கள், குழந்தைங்கள ஆட்டோவில் நம்ம நிறைய டைம் ஸ்கூல்ஸில் அனுப்புகிறோம். ஓவர் க்ரௌடிங் ஆகுது. சில சமயம் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இடையிலே மது பழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது முக்கியமாக. ஆனால் ஸ்கூல் சவாரிகள் ஓட்டுற ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு இடையில இல்லைங்கிறதா என்னோடய அபிப்பிராயம். பட் ஸ்டாண்ட் ஆட்டோஸில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மது பழக்கம் அடிமையாக இருக்கிறாங்க. கை கால் உதறது, அது மாதிரி இருக்கும் பொழுது அவங்களோட இயல்பான வேலைகளை செய்ய முடியும். அப்புறம் பெரிய தொப்பை இருக்கிறவங்களோட டிரைவர்ஸாக இருக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா பெரிய தொப்பை இருக்கிறவங்களால இரவில் நல்லா தூங்க முடியாது. கொரட்டை நிறையா இருக்கும் பொழுது பகலில் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கும்போது அப்படி தூங்கிடுவாங்க. அந்த நேரம் தான் விபத்து ஆகுது. அதே மாதிரி டிரைவர்ஸ் வந்து ஹெவி ஃபுட் அவாய்ட் பண்ணணும். ஒன்று, அவங்க காலையில் மோஷனில் பாஸ் பண்ணிவிட்டு காலையில் ஃபுட் சாப்பிட்டு வந்துட்டு அந்த 8 hours 10 hours ஒரு டியூட்டி இருந்ததுன்னா இடையில பழங்கள் பழச்சாறுகள் மட்டும் எடுத்துக்கிட்டு மாலையில் அந்த டியூட்டி முடித்தோடனே அடுத்த வேலை சாப்பிடலாம். சரி, அது வரைக்கும் உடம்பு தாக்கு பிடிப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். இருக்கிறதுலையே இந்த உலகத்திலேயே த பெஸ்ட் பேட்ரி அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு உயிரினமும், இந்த மனிதர்கள்னு நான் சொல்லிட மாட்டேன், ஒவ்வொரு உயிரினம் சாப்பிடாம 4 நாள் கூட இருக்கலாங்க. தண்ணி, பழங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி இந்த ரோடு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு வாகனங்களை செலுத்துகிற பயணிகளாக இருக்கட்டும், ஒரு பயணமாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஒரு ஃபுல் மீல்ஸை நம்ம அவாய்ட். பொதுவாக ஹோட்டலுக்கெலாம் பேசஞ்சர்ஸ் நீங்கள் போடுவீங்க, அப்போ டிரைவர்ஸை மீல்ஸ் அவாய்ட் பண்ண சொல்கிறது நல்லது. அவங்க அந்த நேரத்தில் ஃப்ரூட்ஸு அது மாதிரி ஏதாவது கன்சியூம் பண்ணிக்கலாம். பேசஞ்சர்ஸ் மேபி நார்மலாக சாப்பிடலாம். பேசஞ்சர்ஸ் உங்களுக்கே தெரியும், நீங்கள் அந்த ஹைவேஸில் 2 kilometers மோர், 5 kilometers மோர், இந்த பவன் அந்த பவன் இருக்கும். சாப்பிட்டோன்னே உங்களுக்கு எப்படி தூக்கம் இழுக்குது, அதே மாதிரி தானே அந்த டிரைவருக்கு இருக்கும். டிரைவரையும் சாப்பிட சொல்லிட்டு பொதுவாக இந்த ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஆகுது, அந்த 3 to 6 டைமில், hours ஆஃப் த மார்னிங். இன்னொன்று மத்தியானம் நடக்குது அந்த விபத்துகள், அதாவது இந்த 1 o'clock to 3 o'clock ஆஃப்டர்நூன். ஸோ பொதுவாக
இந்த காலையில் 3 to 6 ட்ராவல் அவாய்ட் பண்ணலாம். மத்தியானம் 1 to 3 ட்ராவல் அவாய்ட் பண்ணலாம். இதை பண்ணாலே நம்ம நிறைய சாலை விபத்துகள் குறைக்கலாம். இது ஒரு நீண்ட ஆடியோன்னு நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா இது நிறைய விஷயங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பர்டிகுலராக கொஸ்டின் கேட்டதால தான் நான் ஒவ்வொரு கொஸ்டினும் எடுத்துகிட்டு ஆன்சர் பண்ணியிருக்கேன். மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.